ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். காலை வணக்கம் டு ஆல். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான சம்பவங்கள்லாம் காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி நேற்று பார்த்தீங்கன்னா தர்பீஸ் ராஜ்யத்துக்கும் கானா ராஜ்யத்துக்கும் செம்மையாக வந்து போட்டி போச்சு. அதில் வந்துட்டு தர்பீஸ் ராஜ்யம் வின் பண்ணிச்சு. பட் இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா தர்பீஸ் டீமில் இருந்தவங்க கிடையாது, பிக் பாஸ் அந்த மாதிரி ஒரு மட்டமான கேமை கொடுத்ததுனால தான் வந்துட்டு அது நடந்துச்சு. என்னென்னா இவங்களுக்கு ஈஸியாக கொடுத்துட்டார் தர்பீஸ் டீமுக்கு. ஆனால் அவங்களுக்கு கானா டீமுக்கு இவ்வளோ ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாரு. இருந்தாலும் அவங்க 6 பாயிண்ட் வாங்கினது பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி கஷ்டமான டாஸ்க் கொடுத்துருக்கக்கூடாது. இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னா சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியை எதிர்க்கிறதுக்கு அவ்வளோ அட்டகாசங்கள். எஃப்ஜே ஒரு பக்கம் வராரு, சபரி ஒரு பக்கம் வராரு. ஆனால் திடீர்னு சான்றாவும் பிரச்சனை உள்ளே இறங்கணும்னு சபரியோட மூஞ்சை பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபரி எல்லா இடங்களையும் வந்து விஜய் பார்வதிக்கு கரெக்டாக பேசின மாதிரி இருந்துச்சு. அதை யாரும் நோட் பண்ணிங்கன்றதை சொல்லுங்கள். அதே மாதிரி சபரி உண்மையிலேயே வந்து கரெக்டாக தான் இருக்காரா இல்லை ஃபேக்காக இருக்கிறார் அப்படின்னு தோணுதான் உங்களுக்கு தோணுதான். அதே மாதிரி தலைமை பொறுப்பை கரெக்டாக தான் பண்ணுறாரா? ஏன்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த தலைமை பொறுப்பில் அந்த எஃப்ஜேக்கும் கனிக்கும் இன்னும் ஒரு சில பேருக்கு ஜாலரா அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்து நம்மளுடைய சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 61,565 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 17.79. ஓரளவுக்கு நேற்று அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அந்த சேனாதிபதியாக. பட் இன்னுமே வந்து அவங்க பண்ணணும், சரிங்களா? கொஞ்சம் வந்து இந்த காதல் அந்த மாதிரி வந்துட்டு பிரஜன் கூட ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க. பட் இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கேரக்டரை வந்துட்டு தீபக் போன சீசனில் பண்ணியிருப்பார், செம மாதம் இருந்திருக்கும். அதே மாதிரி மஞ்சரி பண்ணியிருப்பாங்க, பயங்கரமாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வெயிட்டான கேரக்டரை இவங்களும் பிரஜன் எடுத்துருக்கும் போது அதை இன்னும் கொண்டு போகலாம். அதை அவங்க பெருசாக பண்ணலை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சபரியை வந்து ஓட ஓட்ட விஷயங்கள் பயங்கர ட்ரெண்டிங்காக போச்சு. ஏன்னா இந்நேரம் வரைக்கும் வந்துட்டு விக்கல் சேகர் பேசுகிறாரு, எஃப்ஜே பேசுகிறாரு, கன்னி பேசுகிறாரு. அப்போல்லாம் சைலண்ட்டாக இருந்தேன். கமருதீனுக்கும் விஜய் பார்வதியும் பேச ஆரம்பித்தோடனே வந்து டப்புன்னு நீ உள்ளவரையே இது எந்த விதத்தில் நியாயம், நீ பயாஸ்ட் அப்படின்னு போட்டு கிழிச்சாங்க. சம மாதம் இருந்துச்சு. ரெண்டாவது பேஸ் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 57,716 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.67. திவ்யா உண்மையிலேயே அந்த கேரக்டரை தான் மாறி பண்ணிகிட்ருக்காங்களா இல்லை உண்மையிலேயே அவங்க பண்ணுறாங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல. கேரக்டரில் வந்துட்டு அவங்க வந்து ஒரு வலைய வியூகம் விரிப்பாங்க. அந்த வியூகம் சரியாக ஒத்து வராமல் அவங்களே அந்த வியூகத்தில் மாட்டிப்பாங்க. கலகம் ஊட்டுறது, காசிப் பேசுறது தான் அவங்களுடைய வேலை, சரிங்களா? ஆனால் அதே மாதிரி கேரக்டராகவே போய் வினோத்கிட்ட சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் இவர்கிட்ட போய் சண்டை போடுறாங்க, விக்கல் சேகர் அப்படி சண்டை போடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா வினோத் வந்து இவங்களை வந்து அங்கே போயிட்டு தர்பீஸை கவர்ந்து வாங்கன்னு சொல்லி அமைச்சிருக்காரு. இதெல்லாம் நடக்கிற காரியமாக உடனே நடந்து முடிஞ்சிருமா? அதெல்லாம் இவங்க அங்கே போயிருக்காங்க, அங்கே அவங்கள வந்து அலோவ் பண்ணல. ஆனால் அதுக்குள்ளே அங்கேருந்து இளவரசிகள் இங்கே வரும்போது கானவனத் அவங்ககிட்ட பேசியிருக்காரு. இவங்களுக்கு காண்டாயிடுச்சு. ஸோ அது மூலமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை பில்டப் ஆகிட்டே இருந்தது. ரொம்ப டென்ஷனாக வந்து அதையே திரும்ப ஒரு 2-3 நேரம் வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் பிக் பாஸே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு டாஸ்க்காக அந்த டீமுக்கு கொடுத்துருந்தார். ஸோ திவ்யாவோட நடவடிக்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். மூணாவது பேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 50,832 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.68. தலை டாஸ்க்கு முடிஞ்சிருச்சு. தலை டாஸ்கில் விளையாண்ட விஷயங்கள் எல்லாமே மறந்துருச்சு. தலை டாஸ்கில் யார் யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ அவங்களாம் சரியாக ஆகிட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அடிபட்ட அந்த அடி வடு மட்டும் இன்னும் வந்து மாறவே இல்லை. இந்த விஜய் பார்வதிக்கு இன்னும் அதிகப்படி ஆகிடுச்சு. எவ்வளோ கொடுமையாக இருக்கும் பாருங்க. ஆனால் அந்த பொண்ணு இது வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை. நீ எப்படி என்னை வந்து கண்ணில் வந்து இந்த மாதிரி பண்ணலாம், என் கண்ணு படிச்சுன்னு நீ கொடுத்துருவியா அப்படின்னு சண்டை போடுறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. சண்டை போட தெரியாத பொண்ணும் கிடையாது. அதே மாதிரி மத்தியானம் வந்துட்டு அந்த வீக்லி டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் டான்ஸ் ஆடும்போது இந்த பொண்ணு கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் வெளிப்படையாக சண்டை போடுவாங்க, அவங்கக்கிட்ட ஜாலியாக பேசுவாங்க. இதில் வந்து பெருசாக வந்து அந்த வெஞ்சன்ஸ் இதெல்லாம் இல்லை. ஆனால் இந்த பொண்ணை வந்துட்டு எப்படி வந்து இது வரைக்கும் யாருமே வந்து சப்போர்ட் பண்ணி கேட்கவும் இல்லை. சண்டை அந்த ஒரு தள்ளி விட்டா சபரி, அதையும் வந்து யாரும் கேட்கவே இல்லை. கடைசியில் எப்படி ஆகிடுச்சுன்னா 4 பேர் சேர்ந்து இது உண்மை அப்படின்னா அது உண்மை, 4 பேர் சேர்ந்து உண்மையான சம்பவத்தை பொய்ன்னு சொன்னால் பொய்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. கண்டிப்பான விஜய் சேதுபதி அவர்கள் இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுப்பார் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். அதேமாதிரி நேற்று அரசியாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த இன்ட்ரடக்ஷன் நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ரொம்ப ஜவ்வுமிட்டாய் மாதிரி இழுத்தாங்க. அதை தவிர்த்திருக்கலாம். 4வது பேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 50,494 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.59. விக்ரமுக்கு வந்து நேற்று சரியான ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க, புலவர் அப்படின்ட்டு. உடனே எல்லோரும் பானபத்திரம் ஓனாடின்ட்டாங்க. உடனே பாடி ஷேமிங் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணார். ஏன்னா அதையே வந்து விக்கல் சிக்கரம்ன்றது பானபத்திரம் ஓனாண்டி இல்லை விக்ரம் வந்து ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண சொல்லிட்டு அவருக்கு ஒரு பதவதைப்பு. அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னா கெமியை வந்துட்டு கொஞ்சம் போய் அந்த பக்கம் நில்லுங்க, நான் வந்து உங்கள் கேரக்டர் யோசிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். உடனே கெமி போயிட்டு செம்ம சண்டை விக்கல் சிக்கரம் கிட்ட.
என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என் கேரக்டர் கீழ்த்திறமை நினச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் விக்ரம் கிட்ட அவ்வளோ சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லையேன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, விக்ரம் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு அலர்ட் கொடுத்துட்டார். எல்லாருமே முதல்ல வந்து அவரை வந்து பால் டப்பா நினச்சிருந்தாங்க. ஆனால் நான் பால் டப்பா இல்லை பினால் டப்பான்றதை நேற்று காமிச்சதுனால எல்லாருக்கும் ஒரு பயம் வருது. எங்கே நம்மளே வந்து கலாச்சார போகிறான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு இவர்கிட்ட பாயிற விஷயங்கள் நேற்றுலேருந்து நல்லாவே தெரியுது. ஸோ விக்ரம் தன்மையிலேயே வந்துட்டு மண்ணவாரி போட்டுக்கிட்டாரோ அப்படி மாதிரி தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்று வாலண்டராக விஜய் பார்வதிக்கிட்ட போய் சண்டை போட்டது ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. அதனால தான் கமருதீன் இறங்கினார். அதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 5வது பிளேஸ் தான் திவாகர் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 27,501 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.94. திவாகர் நேற்று ஓரளவுக்கு சூப்பராகவே பண்ணார். அவருடைய ராஜ்யத்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கானா வந்துட்டு தர்பீஸை போட்டு பொழப்பான்னு நினச்சேன். கடைசியில் கானாவை போல அந்த டீமை தான் வந்துட்டு தர்பீஸ் டீம் வந்து வச்சு செஞ்சாங்க. ஒரு இடத்துல அவர் பேசின அந்த வீர உரையாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து ஒப்பாரி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை கொண்டு வந்து ஆப்போசிட் டீமை கலாய்ச்சி விதங்களாக இருந்தாலும் சரி, நிறைய இடங்களில் சூப்பராக பண்ணார். ஆனால் கொஞ்சம் ஜொல்லு ஓவராக ஊற்றுறாரு. அதை வந்து அங்கே இருக்கிற ஆட்களே சொன்னாங்க, இந்த மாதிரி ஓவராக ஊற்றாதீங்கன்ட்டு. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். திவாகர் பண்ணால் நல்லா இருக்கும். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 24,298 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.02. வியானாக்கு கொடுத்த கேரக்டர் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணாங்க. பட் பெருசாக வந்துட்டு அதில் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ண மாதிரி தெரில. அந்த கொஞ்சி பேசுகிற இதை வச்சு ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெருசாகவே தெரியல. இன்னும் கேரக்டரைசேஷனை வந்து டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும். பண்ணுவாங்களான்னு தெரியல. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 20,043 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.79. அரோரா இந்த ராஜ்யத்தில் தர்பீஸ் ராஜ்யத்தில் தான் இருக்கணும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் என்னென்னா இவங்களுக்கு வந்துட்டு தர்பீஸ் மேலே தான் கண். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, கமருதீன் மேலே கண். ஆனாவுன்னா ஆப்போசிட் நாடு ஓடிடுறாங்க. ஏமா கேரக்டராக இருங்கம்மா, ஏமா இப்படி உயிரை வாங்குறீங்கன்ற மாதிரி பிக் பாஸ் டென்ஷன் ஆகிட்டார். ஆனாவுன்னா கமருதீன் போகிறது, கமருதீன் வந்துட்டு ஏதாவது வம்புழுக்கிறது, ஏதாவது சிரித்து பேசுகிறது, இப்படியே வச்சுட்டு தாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அரோரா வந்துட்டு இன்னுமே வந்து டாஸ்க்குக்காக இல்லை, அவங்களுக்காக தான் விளாண்டுருக்காங்க. ஆனால் இதில் என்ன கொடுமை தெரியுங்களா, துஷார் போனதுக்கு நான் தான் காரணம். நேற்று அழுத அரோராவை காணாமல் போயிட்டாங்க. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 18,837 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.44. என்னங்க இந்த இடத்துல கனி இருந்தாங்க, கனியெல்லாம் கீழே தள்ளி விட்டாச்சு. இப்போ 8வது பிளேஸ்க்கு சுபிக்ஷா வந்திருக்காங்க. சுபிக்ஷா எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு பண்ணாங்க. பட் பெருசாக பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா பெருசாக இல்லை. 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 18,268 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.28. கனிக்கு பாவம் நேற்று பேட் டே சொல்லி ஆகணும். ஏன்னா ராஜா மாதா அந்த வார்த்தை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி கிட்ட சண்டை போட்ட அந்த நேமை வந்துட்டு பிக் பாஸ் வந்து ராஜமாதானே குத்துறாரு. முடியல அவங்களால. இப்படி ஆயிடுச்சுன்னு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ராஜ்யம் அங்கே இங்கேயும் வந்து உட்காந்துட்டாங்க. எல்லாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க வர்றப்ப நின்றுருந்தாங்க. பிக் பாஸ் அங்கேருந்து கூப்பிட்டு, ஏம்மா கனி முதல் மைக்க மாட்ட மாட்டாங்க. செம்ம சிரிப்பு. ஏம்மா மைக் இல்லாமல் இவ்வளோ இருந்தால் என்னம்மா அது அப்படின்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி இன்னுமே வந்துட்டு கனி வந்து இந்த விஜய் பார்வதி மேலே எவ்வளோ காண்டில் சுற்றிட்டு இருக்காங்க. அன்றைக்கி வந்து சார் சுகர் ஃபேக்ட்ரி மாதிரி நான் என்ன நடந்துக்கிட்டேன் அப்படி கேட்டால் அந்த வாய் இன்றைக்கி எங்கே போச்சுன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து தாம் தக்க தூம் தக்கன்னு சொல்லிட்டு குதிக்கிறாங்க. இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 16,599 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.8. ஸோ ரம்யாவை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்னென்னா அவங்க வந்து நாடகக்காரி நடனக்காரி, அவ்வளோதான். சரிங்களா, எதுக்காக கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் இவங்களுக்கும் சபருக்கு இருக்கிற அந்த உறவை உடச்சி விட்டாங்க. அண்ணன் தங்கச்சின்னு சீனை போட்டுருந்தாங்களா. ஆனால் இப்போ என்ன கேரக்டர்னால் சபரி வந்துட்டு ரம்யா மேலே ஒரு கண், அப்பப்போ போய் ரம்யா போய் பார்த்துட்டு வர மாதிரி ஒரு விஷயம். போச்சான்ற மாதிரி இருந்துச்சு. இதில் என்னென்னா இவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. தர்பீஸை வந்து வினோத் கலாய்க்கிறார் மனோகர் அப்படின்னு. உடனே அங்கன்னு அவர் வந்து கரிச்சட்டி மூஞ்சி ஏதோ ஒன்று சொல்லி கலாய்க்கிறார். அவரே கம்முன்னு இருக்கார். ஏன்னா கலாச்சது முடிஞ்சு போச்சு. இந்த அம்மா அங்கேருந்து கலரை பற்றி பேசுகிறீங்களா. ஏம்மா இன்னம்மா நீ வர விக்ரம் மாதிரியே வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து சண்டைக்கு வரீங்கன்ற மாதிரி இருந்தது. ஸோ ரம்யா அதை தவிர்க்கலாம் அப்படி சொல்கிறதுக்கு வேஸ்ட்டு. ஏன்னா அவங்க தவிர்க்க மாட்டாங்க, சொன்னால் கேட்கவும் மாட்டாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3,46,153 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் டபுள் எலெக்ஷன் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அதில் ரம்யா கனி போனால் செம்ம மாதம் இருக்கும். இல்லை ரம்யா சுபிக்ஷா போனாலும் செம்ம மாதம் இருக்கும். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்கள்.